Hi, welcome to a2zknowledge.com. This video is in language Tamil. If you want the same video in English, you can find the link in the description box of this video. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா பைத்தானை எப்படி ஜெப்லினோட இன்டகிரேட் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ பைத்தான் அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இட்ஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ ஜெப்லின் அப்படிங்கிறது ஒரு வெப் பேஸ்டு நோட் புக். ஸோ இதில் வந்து நீங்கள் கொரி டைப் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட அவுட்புட் வந்து பல விசுவலைசேஷன் சார்ட்ஸாக நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணி எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ ஜெப்லின் வந்து பைத்தானுக்கு மட்டும் உரிய ஒரு டூல் கிடையாது. ஜெப்லினை வந்து லீடிங் டெக்னாலஜிஸ் நிறைய யூஸ் பண்ணுது. ஜெப்லினை யூஸ் பண்ணி அவங்க விசுவலைசேஷன் பண்ணி சார்ட்ஸ் மாதிரி எடுக்கிறாங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஜெப்லின் வந்துட்டு இட் இஸ் நாட் ஒரு பிஸ்னஸ் இன்டெலிஜென்ட் டூல். இது வந்து பிஐ டூலோ இதுவோ கிடையாது. இது ஜஸ்ட் வெப் பேஸ்ட் நோட் புக். அங்கே நீங்கள் உங்கள் கொரீஸை டைப் பண்ணிக்கலாம். அவுட்புட்டை வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் சார்ட்ஸ் வியூவில் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஜெப்லின் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். விண்டோஸ் அண்ட் லினக்ஸ் ரெண்டுலேயுமே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ஜெப்லின் சர்வீஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இது வந்து இன்டர்னலாகவே ஒரு சர்வர் வச்சிருக்கு. அதுலேயே உங்களுக்கு அந்த வெப் அப்ளிகேஷனை டிப்ளாய் பண்ணிடும். ஸோ ஜெப்லின்னா என்ன, ஜெப்லின் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத நான் செப்பரேட் வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ அந்த லிங்க்கை வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் ஜெப்லின் எப்படி பைத்தனோட இன்டகிரேட் பண்ண போகிறதுன்னு மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி வந்து ஜெப்லின் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சர்வீஸ் ஓடிட்டு இருக்கு. ஸோ கமாண்ட் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஜெப்லினோட பர்டிகுலர் டைரக்டரிக்கு நீங்கள் போயிடணும். அங்கே போயிட்டு நீங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜெப்லின் டைரக்டரிக்குள்ளே இருக்கும்னு நினச்சிக்கோங்க. பின் போட்டு ஜெப்லின் if.cmdன்னு ஒரு கமாண்ட் இருக்கும், ஒரு ஃபைல் இருக்கும். இதை நீங்கள் இன்வோக் பண்ணிங்கன்னா ஜெப்லின் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, பட் இது எல்லாமே அந்த இன்ஸ்டலேஷன் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் அதை பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து ஜெப்லின் வந்து இதில் ஓடிட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இதான் ஹோம் பேஜ். இப்படி தான் இருக்கும் ஹோம் பேஜ். ஸோ ஜெப்லின் நோட் புக் இங்கே கிளிக் பண்ணி நீங்கள் நோட் புக் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களோட யூசர் நேம், அதாவது அனானிமஸ்ன்னு இருக்கும், வேணா மாற்றிக்கலாம். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்டர்பிரிட்டர்னு இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு நியூ வெர்ஷன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த இன்டர்பிரிட்டர் வந்து இந்த நோட் புக்கு பக்கத்துலேயே இருக்கும். ஓகே, இப்போ ஜாப்னு இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் இருக்கும். இந்த இன்டர்பிரிட்டர் அப்படிங்கிறது என்னென்ன டெக்னாலஜி எல்லாம் ஜெப்லினோட கனெக்ட் பண்ண முடியுமோ அந்த டெக்னாலஜி எல்லாத்தையும் இன்டர்பிரிட்டர்னு சொல்லுவோம் ஜெப்லினில். ஸோ இப்போ இந்த இன்டர்பிரிட்டர் பேஜை கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன டெக்னாலஜி ஒரு செட் ஆஃப் டெக்னாலஜி அவங்களே ஜெப்லினோட ப்ரீடிஃபைண்டாக கான்ஃபிகர் பண்ணி வச்சுருப்பாங்க. இங்கே பாருங்கள், ஏதோ டெக்னாலஜி இருக்குது. ஸோ அலெக்ஸோ, ஆங்குலர், பிக்வரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கசன்ட்ரா. ஜெப்லின் வந்து அதிகமாக பிக் டேட்டாவில் நிறையா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கசன்ட்ராவும் ஒரு பிக் டேட்டா நோசிக்வல் டேட்டா பேஸ் தான். பிக்வரியும் அப்படி தான். அதே மாதிரி கீழே வந்தீங்க அப்படின்னா எலாஸ்டிக் சர்ச்சு, நிறைய டெக்னாலஜி இருக்கும். ஃபைல், ஃப்ளிங்க்கு, ஸோ இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி இருக்கும். ஹெச்பேஸ், இதில் வந்து நீங்கள் வந்து மைசீக்வலோட கனெக்ட் பண்ணிக்கலாம், ஆரக்கிளோட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து பைத்தானோட கனெக்ட் பண்ணிக்கலாம். இன்னும் ஏதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட வேணும்னாலும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு இன்டர்பிரிட்டர் இந்த லிஸ்ட்டில் இல்லை. இப்போ மைசீக்வல் இருக்காது. இப்போ நான் புதுசாக க்ரியேட் பண்ணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, நீங்கள் மேலே போயிட்டு கிரியேட் கொடுத்தீங்கன்னா இன்டர்பிரிட்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஜெப்லினை எப்படி மைசீக்வலோட ஒரு மைசீக்வல் இன்டர்பிரிட்டராக வச்சு கிரியேட் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணுறதுங்கிறதையும் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நான் ஜெப்லின் பிளேலிஸ்ட்டோட லிங்க் போடுறேன். நீங்கள் வந்து எல்லா ஜெப்லின் வீடியோவும் பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து பைத்தானை சர்ச் பண்ணணும். பைத்தான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு இன்டர்பிரிட்டராக அவங்களே கான்ஃபிகர் பண்ணிட்டாங்க. இதில் நீங்கள் ஒன்று மட்டும் இம்பார்ட்டண்ட்டாக என்ன பண்ணணும்னா, எடிட் பட்டன், இந்த எடிட்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஜெப்லின்.பைத்தானில் ஆல்ரெடி பைத்தான் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் ஒரு -i மட்டும் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பேஸ் கொடுத்து -i மட்டும் போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இது போடல அப்படின்னா உங்களோட பைத்தானை நீங்கள் ரன் பண்ணும் பொழுது சம் சின்டாக்ஸஸ் எரர் வருது. ஓகே, ஸோ அதனால் ஜஸ்ட் பைத்தான் ஸ்பேஸ் -i மட்டும் போட்டுக்கோங்க. இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பைத்தானுக்கு அப்புறம் இந்த பர்சன்டேஜ் போட்டு ஏதோ போட்டிருக்காங்க இல்லையா, இதெல்லாம் என்னன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் புதுசாக ஒரு நோட் புக் க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் நோட்டுன்னு கொடுத்துட்டு ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து எக்ஸாம்பிள்னே கொடுக்குறேன். example_python அப்படின்னு நான் கொடுக்குறேன். க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போது இங்கே வந்துட்டு நான் வந்து print hello world அப்படின்னு அடிக்கிறேன்னு வச்சுக்கலாம். ஹலோ வேர்ல்டுன்னு அடிக்கிறேன். ஓகே, இப்போ என்னன்னா ஒரு இதுனா, இப்போது இந்த ஜெப்லின் பொறுத்த வரைக்கும் பைத்தானோட இன்டகிரேட் ஆகிருக்கு, மைசீக்வல் ஆரக்கிளோட இன்டகிரேட் ஆகிருக்கு. அதேமாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் லைக் ஸ்காலாவோட இன்டகிரேட் ஆகிருக்கு. நீங்கள் ஜாவாவை இன்டகிரேட் பண்ணலாம். ஸோ இப்போ என்னென்னா இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான்லேயும் வரும், ஸ்காலாலேயும் வரும்னு வச்சுக்கோங்க. ஸ்காலாங்கிறது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இப்போது எப்படி வந்து உங்களோட ஜெப்லினுக்கு தெரியும் இந்த பர்டிகுலர் சின்டாக்ஸ் வந்து பைத்தானோடது, இந்த பர்டிகுலர் சின்டாக்ஸ் வந்து ஸ்காலாவோடது, ரெண்டும் ஒரே மாதிரி சின்டாக்ஸ் தான். ஓகே, ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இன்டர்பிரிட்டரில் போனீங்கன்னா
ஒவ்வொரு டெக்னாலஜிக்கு பாருங்க ஒரு டேக் நேம் கொடுத்துருக்கானுங்க பர்சன்டேஜ் சம்திங் இல்லையா, ஒவ்வொரு டெக்னாலஜிக்கு இருக்கும். அந்த மாதிரி நம்ம பைத்தானுக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பைத்தானுக்கு பர்சன்டேஜ் பைத்தான் அப்படின்னு பார்த்தோம். அதாவது நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் நோட் புக்கில் நீங்கள் கொரியெல்லாம் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஓகே அந்த இடத்துல பைத்தான் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணிட்டா அப்படின்னா நீங்கள் உங்களோட ஜப்ளினுக்கு தெரிஞ்சிடும் இதை பைத்தான் கம்பைலரில் வச்சு தான் ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது நீங்கள்லாம் பண்ணணும்னா அந்தந்த பர்டிகுலர் டூல்ஸ் உங்கள் மிஷினில் இன்ஸ்டால் ஆயிருக்கணும். இப்போ நான் MySQL இன்டகிரேட் பண்ண போகிறேன்னா MySQL என் மிஷினில் ஓடணும். பைத்தான்லாம் ஓடிட்டு தான் இருக்கணும். ஜப்ளின் வந்து ஒரு மீடியேட்டர் தான். ஓகே, ஸோ அது ஒன்றும் பெருசாக உங்களோட பைத்தான் ஆட்டோமேட்டிக்காக அதுவே உள்ளே வச்சிருந்தெல்லாம் கொண்டு வரல. நீங்கள் பைத்தான் தனியாக இன்ஸ்டால் பண்ணணும், ஜப்ளின் அதை ரன் பண்ணும். ஓகே, இப்போ இங்கே வந்துட்டு இந்த இந்த ரன் பட்டன் கொடுத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ரன் ஆகும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓகே ஒரே நிமிஷம். ஓகே, ஸோ இப்போ இங்கே பாருங்கள் என்னோட பழைய நோட் புக்கில் நான் காமிக்கிறேன். ஸோ இதில் நான் வந்து போட்டு ஜஸ்ட் நான் ரன் சிம்பிள் கொடுத்தேன்னா எனக்கு ரன் ஆகி எனக்கு அவுட்புட் வந்து இங்கே வரும். இப்போது உங்களோட 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 எடிட்ஸ் ஏதாவது நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும், அப்டேட் பண்ணணும்னா நீங்கள் இதிலேயே திரும்ப சேஞ்சஸ் பண்ணிட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். நீங்கள் இதுக்காக திரும்ப போக வேணாம். நிறைய பேர் பண்ணுவாங்க இதை, ஏன்னா இது அன்எடிட்டபிள் நினச்சிக்குவாங்க. ரன் ஆனோடனே நீங்கள் திரும்ப எடிட் பண்ணலாம். அதே மாதிரி வந்து நீங்கள் இந்த இந்த இதை க்ளோஸ் பண்ணுறது, அவுட்புட்டை க்ளோஸ் பண்ணுறது, இல்லை வந்து எடிட்டரையே ஹைட் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணலாம். இங்கெல்லாம் பாருங்கள் இந்த நோட் புக்கை க்ளோன் எடுக்கிறது, டவுன்லோட் பண்ணுறது, எரேஸ் பண்ணுறது, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது இந்த நோட் புக்கை நான் அப்படியே காப்பி எடுத்து இன்னொரு ஜப்ளினில் யாருக்காவது மெயில் பண்ணேன்னா அவங்க ஜப்ளினில் போட்டு ஓப்பனும் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் வந்து சொன்னீங்க சார்ட்ஸ் எல்லாம் வரும், விசுவலைசேஷன்லாம் வரும், அவுட்புட்க்கு எதுவுமே வரலையே. அதாவது ஜப்ளின் யூஸ் பண்ணி நீங்கள் மேத்தமேட்டிக்கல் அக்ரிகேஷன்ஸ் ஏதாவது பண்ணும் பொழுது தான் அந்த மாதிரி சார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கும். நம்ம ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு தானே பண்ணோம். இப்போ ஒன்றும் இல்லை, நான் என்னோட MySQLோட ஒன்று காமிக்கிறேன். ஓகே, இப்போ இது பாருங்கள் என்னோட MySQLல நான் ஒரு 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 மேத்தமேட்டிக்கல் அக்ரிகேஷன் குவரி ஒன்று ரன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இது ரன் பண்ணோன்னே இதோட அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நான் சொன்ன மாதிரி சார்ட்ஸ்லலாம் வருது பாருங்கள். அதாவது பார் சார்ட், கிராஃப் சார்ட், லைன் சார்ட், டாட்டட் சார்ட். இது இல்லாமல் இன்னும் நிறையா சார்ட்ஸ் எல்லாம் ஜப்ளினோட வெப்சைட்டில் இருக்குது. அந்த சார்ட்டோட சோர்ஸ் கோடை டவுன்லோட் பண்ணி இதோட இன்டகிரேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹீட் மேப்னு ஒன்று சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அதெல்லாம் இதில் இல்லை. ஸோ அதெல்லாம் நீங்கள் வேணும்னா இன்டகிரேட் பண்ணிக்கலாம். இந்த சார்ட்டை இந்த எண்ட் ஆஃப் டே இந்த 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 சார்ட் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நீங்கள் வந்து ரிப்போர்ட்டாக வந்து எடுத்து நீங்கள் உங்கள் யூசருக்கு அனுப்பலாம், உங்கள் கிளைண்ட்க்கு அனுப்பலாம். ஸோ நீங்கள் சொல்லலாம் இதெல்லாம் வந்து எக்ஸலே பண்ணுமே. நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க இது எக்ஸலே பண்ணுமே அப்படின்னா. எக்ஸல் எப்படி பண்ணும்? நீங்கள் என்ன எக்ஸலில் போய் கொரி அடிச்சா ரன் பண்ண போகிறீங்க? எக்ஸலில் ஃபஸ்ட்டு MySQLல கொரி அடிச்சா அதோட வேல்யூ எடுத்துகிட்டு போய் அப்புறம் எக்ஸலில் போட்டு எக்ஸலில் ஃபார்முலா எழுதுனா அப்புறம் தான் இது வரும். ஓகே, பட் இது அப்படி கிடையாது. நீங்கள் லைவில் கொரி அடித்த உடனே இந்த சார்ட்ஸ் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். நிறைய பேர் இந்த கொஸ்டின் என்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஜப்ளின் வந்து லீடிங்காக நிறையா பேர் வந்து ரியல் டைமில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாட் ஒன்லி ஃபார் பைத்தான், பிக் டேட்டாவில் நிறையா யூஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஜப்ளின் வந்து பைத்தானுக்கும் சப்போர்ட் பண்ணும். நீங்கள் உங்கள் எடிட்டரில் ஷெல்லில் அடிக்கிற கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஜப்ளின் நோட் புக்கில் அடிக்கலாம், அவ்வளோதான். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் A2ZKnowledge.com. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களோட சேனலில் நிறைய டெக்னாலஜி வீடியோஸ் இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் ப்ரொவைட் பண்ணுறோம். பைத்தான் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய டெக்னாலஜி வீடியோஸ் இருக்குது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் A2ZKnowledge.com.